அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். 7.5% இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கான இரண்டாம் கட்ட ஆன்லைன் கலந்தாய்வு போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் போயிட்டு இருக்குங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு இனிப்பான செய்தி. அதிலும் குறிப்பா எஸ்சிஏ கேட்டகரி மாணவருக்கு ஒரு எம்பிபிஎஸ் சீட்டு இந்த ரவுண்டுக்கு வந்திருக்கு. சரிங்களா? அதை பத்தின காணொலி தான். பிளஸ் 92.5 கேட்டகரிக்கு 95 எம்பிபிஎஸ் இடங்கள் ரெண்டாவது ரவுண்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட். ஸோ இட் இஸ் இன்ஃபார்ம்டு தட் அண்டர் 7.5 ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஷியல் கேட்டகரி ரிசர்வேஷன் ஃபார் எம்பிபிஎஸ் கோர்ஸ் இந்த அகாடமிக் இயர் 24 to 24/5 plus 1 vacancy as arisen for MBBS course. அப்போ 2024-25 7.5% சிறப்பு இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு ஒரு எம்பிபிஎஸ் சீட்டு புதுசா ஆட் ஆயிட்டு இருக்கு. கேண்டிடேட்ஸ் who wish for re-allotment or allotment in this round have to fill their choices online during the round. அப்ப ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருக்கவங்க வேற ஒரு அப்கிரேட் பண்ணவோ அல்லது எனக்கு பிடிஎஸ் கிடைச்சிருக்கு எனக்கு எம்பிபிஎஸ் கிடைக்குமா அதுக்கான டைமிங் வந்து இப்போ நீங்கள் பண்ணலாம் என்றாங்க. சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். கேண்டிடேட் who wish to retain their seats who don't want change in college need not participate in this round. சார் எனக்கு ஏற்கனவே நல்ல காலேஜ் தான் கிடைச்சிருக்கு, நான் வந்து எனக்கு வேற எந்த காலேஜ் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரவுண்ட் 2ல பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்கன்றாங்க. சரிங்களா? இஃப் ஆப்டட் ஃபார் அண்ட் அப்கிரேடட் இன் ரவுண்ட் 2 the candidate has to relinquish the seat from round 1 and join the round 2. and suppose நீங்க இல்ல பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த ரவுண்ட் 2ல ஒரு காலேஜை போட்டு அந்த காலேஜ் கிடைச்சிருச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு கிடைச்ச காலேஜை நீங்க உரிமைக்கு வர முடியாது. அது ஞாபகம் வச்சுக்கங்க. விர்ச்சுவல் வேகன்சிஸ் இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். எனி கேண்டிடேட் who has been allotted a seat in round 1 has opted for upgradation by registration. அதாவது யாராவது ஒரு கேண்டிடேட் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் எடுத்துட்டு ரெண்டாவது ரவுண்டுக்கு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னாகவே அந்த வேகன்சி உங்களுடைய எம்பிபிஎஸ் வேகன்சி என்னன்னு காமிக்கும்? விர்ச்சுவல் வேகன்சின்னு காமிக்கும். சரிங்களா? அந்த விர்ச்சுவல் வேகன்சி அப்போ நீங்கள் வேற ஏதாவது காலேஜ் சூஸ் பண்ணி அந்த காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த விர்ச்சுவல் வேகன்சி வந்து நார்மல் வேகன்சியாக மாறி மற்றவங்களுக்கு போயிடும். இல்லைன்னா அந்த வேகன்சி உங்களுக்கே நின்றுடும். உங்களுக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னா அது உங்களுக்கே வந்துடும். ஒன்லி இஃப் த அலாட்டட் கேண்டிடேட் ஆஃப் ரவுண்ட் 1 வெக்கேட்ஸ் அப்கிரேடேஷன் ரவுண்ட் 2 தென் த விர்ச்சுவல் வேகன்சி பிகம் ரியல் வேகன்சி. அப்போ ரவுண்ட் 1ல சீட் கிடைச்சி அப்கிரேட் கொடுத்து அவங்களுக்கு வேற ஏதாவது சீட்டு கிடைச்சிச்சுன்னா தான் அந்த விர்ச்சுவல் வேகன்சி ரியல் வேகன்சியாக மாறும். இதை செலெக்ஷன் கமிட்டி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த ஒரே ஒரு எம்பிபிஎஸ் சீட்டு எங்கே அப்படின்னா இந்த கேஸால் தள்ளி போடப்பட்ட அந்த கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் ரிசர்ச் சென்டருடைய அது ப்ரைவேட் காலேஜஸில் ஒரு எம்பிபிஎஸ் சீட்டு எந்த பிரிவினருக்கு? எஸ்சிஏ பிரிவினருக்கு. யார் யாரெல்லாம் எஸ்சிஏ பிரிவில் பிடிஎஸ் கவர்மெண்ட் எடுத்திருந்துக்கீங்களோ அல்லது அதுக்கு முன்னாடி எனக்கு பிடிஎஸ் கிடைச்சதுன்னு நான் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டு வந்தீங்களோ அவங்களுக்கான வாய்ப்பு இது. சரிங்களா? நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இந்த கவுன்சிலிங்கில் 23ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சாய்ஸ் லாக்கிங்க்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ தயவு செய்து இதை பார்த்துக்குங்க. அண்ட் ஓகே, இதான் 7.5% கேட்டகரிக்கான ஒரு அறிவிக்கை. அடுத்ததான் 92.5 கேட்டகரிக்கான மற்றும் ஒரு அறிக்கை என்ன அப்படின்னா, ஏற்கனவே அந்த கேஸ் நமக்கு தெரியும். எங்க கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் அண்ட் ரிசர்ச் சென்டர். சரிங்களா? அந்த பிரைவேட் காலேஜ் அந்த இடத்தோடைய தகராறால அந்த 100 சீட்டு எடுத்தாங்க. மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க? 100 சீட்டை அந்த கேஸ் முடிஞ்சிச்சு, 100 சீட்டை ஆட் பண்ணியிருக்காங்கப்பா. சரிங்களா? அதுதான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அதை வந்து ரவுண்ட் 2 வேகன்சியில் அதை வந்து உள்ள காமிச்சிருக்காங்க உங்களுக்கு. ரைட். இதில் பாருங்க எத்தனை வேகன்சி இருக்குன்றது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் ரிசர்ச் சென்டர் கன்னியாகுமரி இது ஒரு எம்பிபிஎஸ் பிரைவேட். இது வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜ். ஓகே, கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ஆகும் ஒரு மாணவருக்கு. அதுவும் கவர்மெண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைக்கிறவங்களுக்கு. சரிங்களா? ஓசி கேட்டகரியில் 19 சீட்டு, பிசி கேட்டகரியில் 16 சீட்டு, பிசி 1க்கு 1 சீட்டு, எம்பிசிக்கு 12 சீட்டு, எஸ்சிக்கு 11 சீட்டு, எஸ்சிஏக்கு 1 சீட்டு, அண்ட் என்ஆர்ஐ லேப்ஸுக்கு 15 சீட்டு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 20 சீட்டு. ஆக மொத்தம் 95 சீட்டு அவைலபிளாக இருக்கு. 92.5 கேட்டகரியில் இன்னும் டேட் இருக்கு. இன்னும் 2 நாள் இருக்கு. 23ஆம் தேதி தான் சாய்ஸ் லாக்கிங்க்கு லாஸ்ட் டேட்டு.
வேணுன்றவங்க இதையும் பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? அண்ட் இன்னொரு முக்கியமானது லாஸ்ட்டா என்னன்னா, இந்த சாய்ஸ் லாக்கிங்க்கான ரவுண்ட் 2 அதாவது கொஞ்சம் தள்ளி போச்சு. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ரவுண்ட் 2 வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால அதனால 23/9/2024 5 மணி வரைக்கும் சாய்ஸ் லாக்கிங்க்கான டைம் இருக்கு. ஸோ ப்ரொவிஷனல் ரிசல்ட்ஸ் ரவுண்ட் 2 எப்போ சார் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 25ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்றாங்க. ஃபைனல் ரிசல்ட் வில் பி ரிசல்ட் டிக்ளேர்ட் ஆன் 26. ஓகே, ப்ரொவிஷனல் ரிசல்ட் வந்து 25, ஃபைனல் ரிசல்ட் 26. சார் அப்போ செகண்ட் ரவுண்டில் சீட் அடிக்கிறவங்க எப்போ சார் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 5th அக்டோபர் 2024. அதான் ஃபர்ஸ்ட் இயருக்குலாம் வந்து இந்த வாட்டி 14 நினைக்கிறேன். ஓகே, அக்டோபர் 14 என்னவோ காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பார்க்கலாம், அது பற்றின நோட்டிஃபிகேஷன் ஏதாவது வந்ததுன்னா அதையும் நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஸோ 7.5 SCA கேட்டகரி ஒரே ஒரு MBBS சீட்டு வந்திருக்கு. தயவு செய்து சாய்ஸ் ஃபில் பண்ணிடுங்க. ஓகேவா, லாக் கொடுத்துட்டு பண்ணிடுங்க. 92.5 செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட் வேணுன்றவங்க இதை பயன்படுத்திங்க. ஓகே, மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனோ டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல் இருந்து. நன்றி, வணக்கம்.